श्रीमते श्री लक्ष्मीनृसिंह परब्रह्मणे नमः। श्रीमते श्री लक्ष्मीनृसिंह दिव्यपादुका सेवक श्रीवंशटगोप श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशटगोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्री कल्याण वरदार्य महादेशिकाय नमः। श्री ऊवे अस्तिगिरिनाथ मुडुम्बै विद्वान कल्याण वरदाचार्यार स्वामी अड़गिय सेय्यूर कल्याण वरदाचार्यार स्वामी अडियेनिन आचार्यन अडियेनुक्कु स्वामियिडम्தான் பகவத் விஷய காலக்ஷேபம் மற்றும் ஆன்மீகங்களையும் அவரிடம்தான் காலக்ஷேபம் செய்தேன். அற்புதமான மனிதர், அழகான பல நல் உபதேசங்களை அடியேன் திறத்தில் பேரன்பு கொண்டு அடியேனுக்கும் அடியேனுடைய தம்பி வைகுண்டவாசி ராமானுஜனுக்கும் கிடிப்பிள்ளைக்கு போதிப்பது போன்று போதித்தவர். சுத்தாத்மா, கள்ளம் கபடம் என்ற எந்த விதமான தீய குணங்களும் இல்லாத ஒரு நல்ல மனிதர். 42வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கரிடம், இஞ்சிமேடு அழகிய சிங்கரிடம் காலக்ஷேபம் செய்தவர். அந்த காலக்ஷேபத்தில் நடந்த சுவையான விஷயங்களை அடியேன் தம்பி இருவரிடமும் மிகவும் மகிழ்ச்சியோடு அடிக்கடி சுவாமி பகிர்ந்து கொள்வார். பகவத் விஷய காலக்ஷேப சமயத்திலும் அழகிய சிங்கர் இப்படி எப்படி சாதித்தார் என்று பல சுவையான விஷயங்களையும் அடியோங்களுக்கு சொல்லி அனுகிரகிப்பார். அறியா காலத்தில் அடிமைக்கண் அன்பு செய்வித்து அறியாதன அறிவித்த அத்தன் அடியோங்களுடைய காலக்ஷேப ஆச்சாரியன் அழகிய செய்யூர் அஸ்திகிரி நாதமுடும்பை வித்வான் கல்யாண வரதாச்சார் சுவாமி. பழகுவதற்கு மிகவும் சுலபர், எல்லோரிடமும் அன்பு கொண்டு பழகுபவர், எல்லோரிடமும் மிகவும் அக்கறையுடன் நடந்து கொள்பவர். சுவாமி நிறைய புஸ்தகங்கள் வைத்திருந்தார். அதில் பல புஸ்தகங்களை அடியேனுக்கு அனுகிரகித்தார். 45ஆம் பட்டம் அழகிய சிங்கர் வில்லிவளம் ஸ்ரீமத் அழகிய சிங்கரின் பூர்வாசிரமத்திலேயே மிகவும் நெருக்கத்துக்குரிய ஒரு சகா நம் சுவாமி. அழகிய சிங்கருடன் உத்தராசிரமத்திலும் மிகவும் நெருக்கமான ஒரு மித்திரன், நண்பர் என்று கூறலாம். அழகிய செய்யோர் கல்யாண வரதாச்சார் சுவாமி என்றால் வில்லிவலம் அழகிய சிங்கர் எவ்வளவு ஒரு கோபமான சமயத்தில் இருந்தாலும் அவர் முகத்தில் அற்புதமான ஒரு புன்னகை ஏற்படும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு திவ்ய புருஷர் நம் சுவாமி. எல்லோரிடமும் பேரன்பு மிக்கவர். அவரிடம் இங்கு முத்திரகர்த்தாவாக 25 வருஷம் திருவள்ளூர் வைத்திய வீரராகவன் சன்னதியில் முத்திரகர்த்தா பதவியில் அவர் பெருமாளுக்கு 25 வருஷங்களுக்கு மேல் கைங்கரியம் செய்தார். நிறைய விஷயங்கள் அவர் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எங்களை கூட்டு உட்கார வச்சு நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்திருக்கின்றார். பகவத் விஷய காலக்ஷேபம் பூர்த்தியாக அவரிடம்தான் அடியேனுக்கும் அடியனுடைய தம்பிக்கும் ஆயிற்று. அதே போன்று தேசிக ஸ்தோத்திர பாடங்கள் பூர்த்தியாக இங்கு தேசிகன் உற்சவத்தில் ஸ்தோத்திரபாட கோஷ்டியில் சொல்ல வேண்டும் என்று தேசிக ஸ்தோத்திரங்களையும் பூர்த்தியாக அடியோங்களுக்கு சந்தை சொல்லி வைத்தார். இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம், திருஜப்புள்ளூர் வீரராகவன் சன்னதி தேசிகன் சாத்துமறை சமயத்தில் இரவு ஸ்ரீமத் ரகசிய திரைசார சார சங்கிரக ஸ்லோகங்கள் பாராயணம் செய்யப்படும் ஸ்தோத்திரபாட கோஷ்டியில் அந்த சார சங்கிரக ஸ்லோகங்களை தனியாக அடியோங்களுக்கு சொல்லி வைத்தார். அது மட்டுமல்ல, ஸ்ரீசன்னதி தனியன்கள் அவற்றையும் அடியோங்களுக்கு சொல்லி வைத்தார். இதில் மிகவும் முக்கியமான விஷயங்கள், பகவத் விஷய காலக்ஷேபத்தை ஈடு 36,000 படி காலக்ஷேபத்தை பூர்த்தியாக
அடியேனும் அடியேனுடைய தம்பியும் அவரிடம் அதிகரித்ததுதான். அவர் எங்களுக்கு செய்த பேரருள், அவரிடமிருந்து பெற்ற தனம் என்று நான் அடிக்கடி நினைத்து கொண்டு சந்தோஷப்படுவேன். அற்புதமான மனிதர். அவரை பற்றி நினைக்கும் பொழுதே கண்ணனை பற்றி அர்ஜுனன் நினைத்தால் என்ன நினைவுக்கு வருகின்றதோ அதே போன்று நண்பனாய் நல்லாசிரியனாய் எல்லாவாகவும் இருந்தார். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் என்று மதுரகவியார் சுவாமி நம்மாழ்வாரை போற்றியது போன்று நாங்கள் தினமும் எங்கள் சுவாமியை போற்றிக் கொண்டிருக்கின்றோம். என்னுடன் என் தம்பி இல்லாமல் போனாலும், அவன் வைகுண்டத்திற்கு சென்றாலும் அங்கேயும் சுவாமியின் திருவடி பணிந்து போற்றுவான் என்பதில் ஒரு துளி ஐயம் கூட அடியேனுக்கு கிடையாது. அவ்வளவு ஒரு பேரருளை எங்கள் மேல் பொழிந்த பெருந்தகையாளர் அஸ்திகிரி நாதமுடும்பை அழகியசையூர் வித்வான் கல்யாண வரதாச்சார் சுவாமி. அவரை நினைத்தாலே நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன், மேவினேன் அவன் பொன்னடி மைமையே, தேபுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின்னிசை பாடித்திருவனே என்று சுவாமி மதுரகவியாழ்வார் அருடையது போன்று அவருடைய ஒரு பேரருளை பெற்ற அடியேன் எப்பொழுதும் அவர் திருவடியை வணங்கி சேவித்து அத்திருவடிகளை என் நெஞ்சத்திருத்து எப்பொழுதும் போற்றி உரைக்கின்றேன். சுவாமி தேசிகனும் ஏற்றி மனத்திடில் ஞான விளக்கை இருள் அனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான், போற்றி உரைப்பதும் புந்தியுள் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே நருளி செய்கின்றார். ஆச்சாரியர்கள் நமக்கு செய்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரமாக நாம் என்ன செய்தாலும் இமயமலைக்கு முன் மண்ணை அள்ளி இறைப்பது போன்றுதான். இமயமலை, அதை விட உயரமாக நம்மால் ஒரு மலையை தோற்றுவிக்க முடியுமா? ஆச்சாரியனுடைய பேருபகாரமானது நம்மிடம் இமயமலை போன்று நம் முன்னாடி விஸ்வரூபமாக இருக்கின்றது. அதற்கு எந்தவிதமான பிரதி உபகாரமும் கிடையாது. அவரை அழகியசையோர் அஸ்திகிரி நாதமுடும்பை வித்வான் கல்யாண வரதாச்சார் சுவாமியை போற்றி உகந்து புந்தியில் கொண்டு அவர் செய்த உதவிகளெல்லாம் நெஞ்சத்தில் கொண்டு அவருடைய புகழை சாற்றி வளர்ப்பதுதான் அடியேனின் ஒரு ஸ்வரூபம். சுவாமியின் திருவடி பணிந்து இந்த வீடியோவை நான் ராஜேஷ் சுவாமிக்காக அனுப்புகின்றேன். அற்புதமான மனிதர். ஸ்ரீமதே ஸ்ரீ அழகியசையூர் அஸ்திகிரி நாதமுடும்பை வித்வான் கல்யாண வரதாச்சார் சுவாமியின் திருவடிகளே சரணம். தாசன், பேரங்கியூர் ஆழ்வார்க்கடியான் ஸ்ரீனிவாசராகவன், திருயவுள்.